ஆ கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பிளான்ட்ட செட் பண்ணி இந்த பிட்டெல்லாம் விட்டு ஒரு 1 1/2 மாசம் மேல ஆயிடுச்சு. டேங்க் நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா குரோத் ஆயிருச்சு. நல்லா இப்போ செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா டேங்க் பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டாக்கு கை காமிச்சோனா வந்து அழகா சாப்பிட்டு போயிடுறான். அந்த மாதிரி. இப்போ நான் ஒண்ணும் இல்லங்க. என்னென்ன ஃபிஷஸ் நம்ம வந்து இந்த பீட்டாக்குள்ள விட்டுருக்கேன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் நெறையா ஃபிஷஸ் விட்டுருக்கேன். இப்போ அ ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்லணும்னா, நீங்க பீட்டா கூட பீட்டாவோட பெருசா இல்லாம ரொம்ப காமா இருக்கிற மாரியும், அதே மாரி ரொம்ப அக்ரெசிவா போய் 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 பின்னாடி வந்து அந்த அத போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிற மாரி ஃபிஷஸ். அந்த மாரி இல்லாம ரொம்ப கொஞ்சம் காமா இருக்கிற மாரி, ரொம்பவும் ஸ்பீடா இருக்காம, அந்த மாரி விட்டீங்கனாலே போதும். சிம்பிளா சொல்லணும்னா. இப்போ நான் இதில என்னென்னலாம் விட்டுருப்பேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூசுவலா நான் சொல்லுவாங்க கப்பி விடக்கூடாதுன்னாங்க. ஆனா நான் கப்பி விட்டுருக்கேன். மோலிஸு, பிளாட்டிஸ் விட்டுருப்பேன். பிளாட்டிஸ் விட்டுருப்பேன். டெட்ராஸ் விட்டுருப்பேன். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ ராஸ்பெராஸு, அப்புறம் ரமினோஸு, கார்டினல் இது எல்லாமே விட்டுருப்பேன். சிம்பிள் அதுதான். பீட்டா மாட்டும் இந்த மாரி ரொம்ப வந்து பிளான்டடா நீங்க வந்து ரொம்ப டென்ஸ்டா நீங்க வந்து பேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீட்டா கிட்ட போகுது அப்டின்னா, அவங்கவங்க போய் மறைஞ்சுக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். நீங்க வந்து அந்த மாரி ஒரு வைல்ட் என்வைரன்மென்ட் குடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப பிளெயினா நெறையா ஃப்ரீ ஸ்பேஸஸ் அ விட்டா தான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஃபுல்லா பேக்டா நீங்க வந்து குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீட்டாக்கு. அவரு வர டைம்ல மத்தவனுங்க எல்லாம் போயிட்டு அவன் அவன் வந்து மறைஞ்சுக்கிறான் ஃபுல்லா போயிட்டு. அதே மாதிரி இதில பாருங்க. அதில அந்த ஒரு இது மட்டும் ஜீப்ராவா? நியான் நியான் ஆமா. அந்த நியான் கலர்ல ஆரஞ்சு. அவன மட்டும் புடிக்கவே முடியல. அவன் மட்டும் தான் ரொம்ப அக்ரெசிவா இருப்பான். மத்தபடி எல்லா டேங்க் மேட்ஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நான் அப்புறம் ஸ்னெயில் வாங்கி விட்டுருப்பேன். இப்ப 3 லேயரா பிரிச்சுக்கோங்க. டாப்பு, மிட்டு, ஆ கீழ வந்து கிரவுண்டு. 3 டைப் ஆஃப் ஃபிஷஸ் மாரி வாங்கிக்கோங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னெயில் விட்டேன். ஸ்னெயில் அவன் என்ன பண்ணுவான், நல்லா கீழ இருக்கிறத சாப்பிட்டு கீப்ட்டு நல்லா கிளீன் பண்ணி அழகா டேங்க் வச்சுக்கிறான். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்லிகேட்டர், கோல்டன் ஆல்லிகேட்டர் அது போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப அடுத்தது குழின வச்சு, ஆ கௌராமி இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுதான் என்னோட கொஞ்சம் ரீசென்ட்டா இதெல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. வேற எதனா சஜஷன்ஸ் இருக்கு. வேற எதனா வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கனாலும், நம்ப அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கலாம். அ இந்த டீட்டெயில் போதுமா? இல்ல இன்னும் டீட்டெயிலா பேசணுமா? இல்ல ஷார்ட்டா கரெக்ட்டா இருக்குதான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் நெறையாவே மிஸ்டேக்ஸ் இருக்கும். என்னன்னு மட்டும் நீங்க என்னன்ட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. தேங்க் யூ.